ஃப்ரீக்வெண்ட்டாக கம்பெனி ஷிஃப்ட் பண்ணாதீங்க. அது உங்கள் கெரியரவே ஸ்பாயில் பண்ணிடும். திஸ் இஸ் த பிக்கஸ்ட் லை ஐ எவர் ஹியர்ட். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம எடுத்துப்போம். 2 இயர்ஸில் ஆர்கனைசேஷனோட க்ரோத்துக்காக நிறைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஆர்கனைசேஷன் சைடில் இருந்து உங்களோட எஃபர்ட்ஸ் இது வரைக்கும் வேல்யூவே பண்ணலைன்னா அந்த பிளேஸில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரைட்டான டிசிஷனே கிடையாது. ஏன்னா ப்ராப்பராக ரன் ஆகிற எந்த ஒரு ஆர்கனைசேஷனாலும் எம்ப்ளாயோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி உங்களோட எஃபர்ட்ஸை வேல்யூ பண்ணாத இடத்துல நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறதை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல உங்களோட எஃபர்ட்ஸை வந்து வேல்யூ பண்ணலைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிறதுங்கிறது ஒரு ரைட்டான டிசிஷன் கிடையாது. மேபி அந்த இடத்துல நீங்கள் போடுற எஃபர்ட்டை வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் போடும்போது உங்களை அதிகமாக வேல்யூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் என்விரான்மெண்ட், ஆப்வியஸ்லி பெட்டர் சேலரி கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சேலரியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி வரீங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கிடையாது. உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்கள் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷனில் உங்களோட எஃபர்ட்ஸை வேல்யூ பண்ணல அப்படின்னா எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாமல் வேற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஃபியூச்சரில் உங்கள் கேரியரை சீரியஸாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்ன தான் நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணாலும் அந்த வேல்யூவை நீங்கள் எங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ பீயிங் இன் தி ரைட் பிளேஸ் இஸ் தி ரைட் சாய்ஸ்.